திருச்சி திருவிழான்னு எங்கே பார்த்தாலும் இன்ஸ்டாலேருந்து ஃபேஸ்புக்லேருந்து பயங்கர ரீல்ஸாக இருந்ததுங்க. சரி அங்கே அப்படி என்ன தான் இருக்குதுன்னு சொல்லி போய் பார்க்கலான்னு போயிருந்தோம். பட் நாங்கள் போகும்போது ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரோக்ராமுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் ரீல்ஸ் பார்த்தது வந்துட்டு ரொம்ப லேட்டாக பார்த்துட்டோம் போல இருக்குது. ஸோ சண்டே ஈவினிங் தான் போயிருந்தோம், பொங்கலுக்கு முந்தின வாரத்தில். ஸோ அங்கே வந்து ஆல்மோஸ்ட் வந்து மியூசிக் கான்சர்ட் மட்டும்தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. காம்படிஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸ்டால்ஸுமே வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. ஸோ மியூசிக்கல் கான்சர்ட் மட்டும் 1, 2 பார்த்துட்டு அங்கே போனோன்னா, நீங்கள் வந்து பைக் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே விண்டேஜ் கலெக்ஷன் பைக்ஸ் வந்து அவ்வளோ டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் அண்ட் டிசைன்ஸ் இருந்தது. ஸோ பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வர வழியில் பையனுக்கு பசி. ஸோ அதனால டேரெக்டாக அப்படியே KFC போயாச்சு. போயிட்டு அங்கே நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ என்னோடய பர்சனல் ஃபேவரட் KFCயில் எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் பர்கர் தான் சாப்பிடுவேன். ஸோ அது என்னோடய ஃபேவரட். KFCன்னு இல்லை, பட் எங்கே இந்த மாதிரி கடைகளுக்கு போனாலுமே கண்டிப்பாக நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது பர்கர் தான். ஸோ நீங்கள் எத்தனை பேர் வந்து KFC லவருங்கிறத எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. ஸோ என் பையனுக்கு ஒரே குஷி ஆகிடுச்சு. ஸோ அவனுக்கு வந்து பர்சனல் ஃபேவரட் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரைடு விங்ஸ் தான் சாப்பிடுவான் எப்போவுமே. ஸோ அப்புறம் நாங்கள் ஆர்டர் பண்ண டிஷ்ஷஸ் எல்லாம் வந்தோடனே அப்படியே ஜாலியாக எல்லோரும் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து சண்டே எங்களோட ஈவினிங் ரொட்டீன் வந்து அப்படி தான் போச்சு. ஸோ உங்களோட ஃபேவரட் டிஷ் ஃபார் KFC வந்து என்னன்றது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே பார்க்குறேன். பாய்.